மூத்த நடிகர் திரு ராதாரவி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ராதாரவி, நீங்கள் பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர். உங்கள் இருவருக்குமான நட்பு அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? பஞ்சு அருணாச்சலம் அவர்களை பற்றி நீங்கள் சொல்ல விரும்பும் விஷயங்கள்? நீங்க முதல்ல அவரு என்னுடைய நண்பர்னு சொல்லாதீங்க. எனக்கெல்லாம் அவர் வந்து ரொம்ப சீனியர், குருநாதர் மாதிரி. அவர் எங்களெல்லாம் வளர்த்து விட்டவரில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. குரு சிஷ்யன் படத்துல அண்ணனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன் அண்ணாமலையில கூட எந்த ரஜினி சார் படமா இருந்தாலும் அந்த டைம்ல அவருடைய டச் இல்லாத ஒரு வந்து ஸ்ட்ரைட்டரு பேரும் இல்லாம கூட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய படத்துக்கு. ராஜாதி ராஜாலாம் அவர் எழுதி கொடுத்த படம். அதனால பஞ்சண்ண வந்து இஸ் த சீனியர் மோஸ்ட் மேன் இப்ப ஃபீல்ட்ல. நமக்கு ஒரு பெரிய லாஸ் என்னன்னா, அவர் அவ்வளவு உடம்பு சரியில்லைன்னா கூட சேம்பர்ல வந்து இந்த தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்ல வந்து எலெக்ஷன்ல வந்து நின்று அந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல அவருக்கு நிகர் அவர் தான். மேலும் முன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இயக்குனர் பாரதி ராஜா அவர்களும் அவர் வந்து இந்த படைப்பாளின்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு பேசி ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் என்ன செய்யறது எப்படின்னா அதை ஒன்னாக்கிறது நல்லதுங்கன்னு சொல்லும் போது நானும் இயக்குனர் பாரதி ராஜா பஞ்சண்ணன் வீட்டில் தான் போய் சந்திச்சோம். பஞ்சண்ணன் தான் சொன்னாரு, இப்படி நம்ம பிரிஞ்சு இருக்க வேணாம், எல்லாரும் ஒன்னா இருங்க, ஒன்னா இருக்க கத்துங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெருந்தன்மை வெளியே ரொம்ப பேருக்கு தெரியாது. அவரு தான் மூவ் பண்ணாரு. இவர் ஆக்சுவலா மோட்டிவேட் பண்ணதே அவர் தான். அண்ட் ஒன் மோர் திங், காமெடி சென்ஸ் அவர்கிட்ட இல்லாத காமெடி சென்ஸ் கிடையாது. நீங்க உதாரணத்துக்கு நாங்களாம் நடிக்காத படம் கூட நீங்க கல்யாணராமன் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காமெடி சென்ஸ் உள்ளவர் அவர் பஞ்சண்ணன். நல்ல பாடலாசிரியர். ஏன்னா கவியரசுடைய இருந்தவர், கவியரசுடைய உறவினர் வேற. அதனால டெஃபினட்டா அவருக்கு வந்து எல்லா டேலண்ட்டும் உள்ள ஒரு மனிதன். பெரிய ப்ரொடியூசரு. அவருடைய மகன் சுப்பு வந்து இப்ப நடிச்சுக்கிட்டு இப்ப வந்துகிட்டு இருக்காருன்னா அதெல்லாம் அவருடைய பிளட் இன்னட். அதனால பெரிய ப்ரொடியூசரு, பயப்பட மாட்டாரு. என்ன நட்டமானாலும் லாபம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புத இதயத்தை நாம் இழந்து விட்டோம். இது தமிழ் உலகத்திற்கு பெரிய இழப்புலாம் எல்லாரும் சொல்லுவோம். அது வந்து இறந்த உடனே சொல்லுவாங்க பொதுவா. ஆனால் உண்மையான இழப்பே இவர் தான். அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா பல பேரை வளர்த்து விட்டவர் அவர். அவருடைய கேரக்டர்ஸ்லாம் நாங்க செஞ்சதுனாலதான் நான்லாம் இன்னைக்கு ஞாபகத்துல என்னை வச்சு இன்னும் என்ன படத்துல கூப்பிடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஓரத்தில் அவரும் ஒரு காரணம். தூயவன் சார் கூட இருந்து நிறைய அவருக்கு ஹெல்ப் பண்ணி விட்டுருக்காரு அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். அவருடைய ஆத்மா சாந்தியடைய என் குடும்பத்தின் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.